செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றக் கோரி சென்னையில் உள்ள இந்தியன் ரிசர்வ் வங்கியை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த டிசம்பர் 30ஆம் தேதியுடன் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடு நிறைவு பெற்றது. இதையடுத்து பாரிமுனையில் உள்ள இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் ரூபாய் நோட்டுகளை மாற்ற வந்தனர். முதலில் மாற்றித் தருவதாக உறுதியளித்த வங்கி அதிகாரிகள் பின்னர் 11 மணியளவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மட்டுமே மாற்றித்தர முடியும் என்றும் அவர்களும் பாஸ்போர்ட்டுடன் வர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். பொதுமக்கள் ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாது எனவும் கூறினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்ச் 31 வரைக்கும் ரிசர்வ் பேங்க்ல மாத்திக்கலான்னு பேப்பர்ல டிவில எல்லாத்துலயும் பார்த்தோம். நாங்க இப்ப மாத்த வந்தோம். திடீர்னு அது கிடைச்ச பணம் தான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தேடி எடுக்க முடியாது. இப்ப திடீர்னு அறிவிச்சதுல இங்க வந்தா இப்ப காலையில ஒட்டுறாங்க, கிடையாது உங்களுக்கு எல்லாம் மாத்த மாட்டோம் அப்படின்னு. நாங்க என்ன கட்டுக்கட்டா மாத்த வரோம்? 10 நாளைக்கு ஒரு தடவை மை ஒட்டிட்டு 4500 ரூபாய் தான் மாத்தினாங்க. அப்படியே இருந்த பணத்தை முழுக்க மாத்தியாச்சு. பேங்க்ல டெபாசிட் பண்ண போனா அங்க நிக்குது கியூ. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீட்டு வேலையை விட்டுட்டு அங்கே லைன்ல போய் நின்று அங்கேயும் கொஞ்சம் மாற்றணும். ஏதோ முடிஞ்சிச்சு. இருக்கிற பைசாவை இப்போ மாற்ற வந்தா திடீர்னு இப்போ காலையில நோட்டீஸ் போர்டில் கொண்டு வந்து ஒட்டுறாங்க, இங்கே மாற்ற மாட்டோம். இந்த 2000 ரூபாய் வந்து என்னோட புக் செல்ஃபில் இருந்தது. அதை நான் மாற்ற வந்ததுக்கு 8 மணிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன வருதுன்னா 2000 ரூபாய் நோட்டு புது நோட்டு இருக்கிறவங்க உள்ளே வாங்க, சேஞ்ச் பண்ணுறேன், அது மட்டும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு அலௌன்ஸ்மெண்ட் 10:45 ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா புது நோட்டு பழைய நோட்டு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் மாற்றவே மாட்டோம். என்னன்னு கேட்டால் எதுவுமே எங்களுக்கு ரூல்ஸ் வரல, எல்லாம் போய் பேப்பர் போய் எல்லாம் போயின்றாங்க. ரெண்டாவது வந்து அவங்க அத்தாட்சி பிரகாரம் ரிசர்வ் பேங்கில் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. 2017 கட்டிங் நோட்டு எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு. ஆனால் இப்போ எல்லாம் வந்த உடனே அது பேப்பரை எல்லாத்தையும் கிழிச்சிட்டு புதுசாக ஒட்டியிருக்கிறாங்க இப்போ. அதனால் இது வந்து பாமர மக்கள் வந்து ரொம்ப அடிப்படையாக பாதிக்கப்படுறாங்க.